வீட்டுக்குள்ள இருக்கவங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு வார இறுதியில அவங்க அதுக்கு மன்னிப்பு கேட்பாங்க. அந்த வகையில பார்க்கும்போது சில எபிசோடுக்கு முன்னாடி கல்வியை பத்தி இவர் கருத்து தெரிவிக்கும் போது, கல்வின்றது ரொம்ப முக்கியம் இல்ல, நான்லாம் படிக்காம தான் இவ்வளவு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணவரை ஒரு 2, 3 எபிசோடு தள்ளி கிட்டத்தட்ட அவரை மன்னிப்பு கேட்க வச்சிருக்காங்க. ஸோ அவர் மன்னிப்புன்றது நேரடியாக கேட்காம அவருடைய ஸ்டைலில் சாமர்த்தியமா சாதுரியமா வீட்டுக்குள்ளே உள்ளவங்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுற மாதிரி, அடம் பிடிக்காதீங்க, அடம் பிடிக்கிறது நல்லதில்லை, அடம் பிடிச்சதுனால தான் எனக்கு சின்ன வயசில் கிடைக்க வேண்டிய கல்வி வந்து கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு அவரோட அப்பாலஜியை தெரிவித்தார். ஸோ இதில் நம்மளுக்கு புரியுற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, கமல்ஹாசனை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ்க்கு கமல்ஹாசன் ரொம்ப முக்கியம் அப்படின்ற ஒரு கருத்தில் இவர் இருக்காரே தவிர, யதார்த்தம்ன்றது வேறாக இருக்கிறது அப்படின்ற சந்தேகத்தையும் இது எழுப்புது. ஸோ கமல்ஹாசனுக்கு தான் பிக் பாஸ் முக்கியமே தவிர பிக் பாஸ்க்கு கமல்ஹாசன் முக்கியம் இல்லை அப்படின்ற ஒரு கருத்தை தெரிவிக்கிற மாதிரியும் இந்த சீசன் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு புரிஞ்சிருக்க இன்னொரு புது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, எலிமினேஷன், எவிக்ஷன் இதெல்லாம் பிக் பாஸ்ல உள்ள அத்தனை பேருக்குமே சமமாக போய்